Hi guys, this is Shweta. என்ன பேரு Jit. என்ன பேரு Shweta. I mean Shweta. And you guys are watching Shwevlog. So guys, first of all, follow our new challenge Shwevlog 2.0 for scene reactions. Yes, we are going to put all the scene reactions on Shwevlog 2.0 and you can find the link in the description box. So yes, we are going to react on a video and the video name is Vijayism 25 year of Vijayism part 2. Finally we are going to react on part 2. part 2 को रेंड बोलते हैं. Okay. Okay. 2 को. Okay. I think अभी मलयालम में वो बोलते हैं, तमिल में भी शायद वही बोलते हैं if I'm not wrong. I think so. Guys बताना क्या बोलते हैं. I think so I'm right. हम अभी आप तो हमें सिखाओगे नहीं. So we are like हम खुद कोशिश करके सीख रहे. So let's watch Nanbas and Nanbis. Let's watch Nanbas and Nanbis. About Vijay Anna का जलवा. Wait. Let's watch Nanba Nanbi, a kutti story of 25 year of Vijayism. अरे क्या बात है, छोटे मैसेज लेके स्मार्ट हो गए एकदम. Let's watch a kutti story 25 years of Vijayism. Yes, let's watch. ரசிகர்களின் இதய துடிப்பா அன்புக்குரிய அண்ணனை இளைய தளபதி அவர்களை. தளபதிக்கு என்னைக்குமே செலிப்ரேஷன் தான், ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டம் தான். இது தீபாவளின்னு இல்ல, தளபதி படம் ரிலீஸ்னாலே ரிசப்ஷன் உங்களுடைய அன்புக்கு நீங்க தொடர்ந்து கொடுக்கிற உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. ఇవాళ నుంచి మహేష్ బాబు గారు విజయ్ కూడా ఫ్యాన్. విజయ్ యాక్టింగ్ సూపర్ ఉందన్న. கேட்க மும்பையிலயும் இது மெர்சல் தீபாவளி. மும்பையில மெர்சல் தீபாவளி. உன்னை யாரோ பெற்றிருக்க, என்னை யாரோ பெற்றிருக்க, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா. உன்னை யாரோ பெற்றிருக்க, என்னை யாரோ பெற்றிருக்க. இளைய தளபதினா சூப்பர் தான். இலங்கை வந்த விஜய் கோட்டை. மலேசியால இந்த படம் தாங்க பெரிய லெவலுக்கு 130 லொகேஷனு 800 ஸ்கிரீன்ல இந்த படம் திரையிடப்படும். தீபாவளி அன்று பண்ணிட்டோம், ஃபுல் ஆயிடுச்சு டிக்கெட்டு.
இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லி. அவனோட ஃபேன் ரொம்ப நல்லா பிடிக்கும். நான் விஜய் ஃபேன். விஜய் ரசிகர் நானு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே விஜய்னா மாஸ் தான். விஜய்னாலே மாஸ் தான். தளபதி ஆல்வேஸ் மாஸ். இப்பயும் மாஸ், எப்பயும் மாஸ். கத்தி சரி மாதிரி இந்த படமும் எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தளபதி ஃபேனா இருக்கிறதுக்கு போதும். தளபதியை காமிச்சாலே 3 மணி நேரம் பாப்போம் படத்தை. விஜய் தம்பிக்கு ரொம்ப நல்ல டர்னிங் பாயிண்ட் இருக்கு. அகைன் நல்லா பண்றாரு. என்ஜாய் பண்ணோம். ரஜினிகாந்த் எம்ஜிஆர் எல்லாம் வச்சு கமலஹாசன் சிவாஜி கணேசன் வச்சு எடுத்த மாதிரி இப்போ விஜய் வச்சு எடுக்கும் பொழுது அது எல்லாம் ரீச் ஆகும். எல்லாம் ஏபிசிடி எல்லா ஜோன் ஆஃப் பீப்புள். சூப்பர். விஜய் நடிப்பு சூப்பர். விஜய் ஃபேன் நாங்க எல்லாரும், எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே விஜய் படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் தான். எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டோரி ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். சோ ஃபேமிலியோட வந்து விஜய் படம் எப்பவுமே ஃபேமிலி தான் சொல்றேன். விஜய் எல்லாம் எங்களுக்கு தம்பி மாதிரி. ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து பாக்குறோம். எங்களுக்கு ரொம்ப 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 அவர் பிடிக்கும். சிவாஜிக்கு அடுத்தது நம்ம தளபதி தான் எம்பேத்த தொட போறாரு. தளபதி தான். தளபதி எப்பவுமே தளபதி தான். எங்க தளபதி தான். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. இளைய தளபதி வாழ்க. போட்டு காட்டுறதுக்கு எல்லா மீடியால போட்டு காட்டுவாங்க. நாங்க என்ன பிரச்சனை வந்து பார்க்க மாட்டாங்களா? காவலன் சரி எல்லா ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நான் படத்தை கேட்டேன்னா உனக்கு எதுக்கு நான் படத்தை துப்பாக்கி படத்துல வந்து கள்ள துப்பாக்கின்னு வந்துருச்சா? எக்ஸ்ட்ரா கள்ள துப்பாக்கின்னு வந்துருச்சு. அதனால ஒரு பயம். இப்போ வந்து மெர்சல் ஆயிட்டேன். இந்த ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு பின்னாடி இருக்காரு. அவர் தான் மனு தாக்கல் பண்ணாரு ஹைகோர்ட்ல. வனவிலங்கு பாதுகாப்பு இதுல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புறா பறக்கோட்டுமா பீஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு புறா பறக்கோட்டது அவங்களுக்கு அக்க போராச்சா. அவருக்கு எவ்வளவு தடை வந்தாலும் அந்த தடையெல்லாம் மீறி ரிலீஸ் ஆகதான் செய்யும். உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கலாம். ஏன்பா விஜய் அண்ணா வளர்ந்தாலே உங்களுக்கு பிடிக்காதா? அவர் என்னதான் கிறிஸ்டினா இருந்தாலும் அவரு இங்க தமிழ்நாட்டுல தான் பிறந்தாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்குற. நீ வந்து இப்ப ஜோசப் விஜய் சொல்றதுனால வந்து நாங்களா விஜய் வருத்துறோமா? படம் வரும்போது தடை பண்ணாங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஒவ்வொரு தளபதி படத்தையும் எத்தனை பிரச்சனை பாத்தியானா கூட்டத்தை. வெற்றி என்பதுதான் விஜய். அது எந்த காலம் தோற்காது. சோதனை வரும். சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். அவ்வளவு ஈஸியால இந்த உலகத்துல நம்மள வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நாலா பக்கத்துல இருந்து போட்டு நம்மள ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். என்ன மட்டும் ஏன் இமேஜை கூட உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. எம்ஜிஆரை மன்னனாக பார்த்த மக்கள், சூப்பர் ஸ்டாரை மகானாக பார்த்த மக்கள் இவரை தங்கள் மகனாக பார்த்து பூரிக்கிறார்கள். ரஜினி சாருக்கு அப்புறம் அதே சின்சியாரிட்டியில இருக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் ரஜினி சாருக்கு அப்புறம் கரெக்ட் டயத்துக்கு ஷூட்டிங் வர்றது விஜய் தான். அவர் ரஜினி சார் மாதிரியே கோஆபரேஷன் ஆகட்டும், டிசிப்ளின் ஆகட்டும் எல்லாமே விஜய் கிட்ட இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய மாஸ் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துல இருக்கிறவர். எப்படி அவரோட முதல் படம் ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு அங்க நெருங்கிட்டான்னு கூட நான் சொல்லுவேன். அது பாக்ஸ் ஆபீஸ் கார்டுன்னு சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு அப்புறம் இளைய தளபதி விஜய். அதுல மறுக்கவும் முடியாது. உண்மையை ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஐ திங்க் யூ ஆர் தி நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் விஜய். ஏன்னா இன்னைக்கு கேரளா மார்க்கெட்டை துவம்சம் பண்ணிருக்கிறது தமிழ் படங்கள் தான். இன்னைக்கு ஒரு விஜய் சார் படத்துடைய ஓப்பனிங் வந்து மம்முட்டி சார், மோகன்லால் சாருக்கும் கேரளா இருக்கானா தெரியல. வெளிநாட்டுல எஃப்எம்எஸ்ல, லண்டன்ல, அமெரிக்கால, சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலயும் அவர் படம் சூப்பர் ஹிட். அவர் படத்தை பெரிய வேலைக்கு விற்கிறது.
சொல்கிறேன், அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து நம்ம தலைவர் மட்டும்தான். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். பை காட்ஸ் கிரேஸ் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமா சேர்ந்து என்னை வந்து ஒரு நல்ல இடத்துல என்னை உட்கார வச்சுருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. கிடைச்சதுக்கு காரணம் எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை இங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்கிற என்னுடைய ரசிகர்கள். ஃபேன்ஸ்னு சொல்கிறத விட என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நமக்கு பின்னாடி பேசுகிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெருமை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். என்ன நண்பா, எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். சினிமாவுக்கு வந்து இது 25வது வருஷம். ஒரு சப்போர்ட் இல்லாமல் இது என்னால் டெஃபினட்டாக செஞ்சுருக்க முடியாது. ஆண்டவனுக்கும் அந்த தொழிலுக்கு அஸ்திவாரமாக இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும் மார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். It was lovely Kutti story. Yes. And like उधर फैंस उनके जो है ना, सी विजय ने जो सबसे प्यारी चीज मालूम है क्या सुनेंगे? उनके फैंस का प्यार, उनके फैंस का प्यार. And I'm here में से I wish कभी वो तो भीड़ में ना मेरे को भी एक बार जाना है वैसा. कोई विजय ना का मूवी रिलीज होगा ना, I want to be the part of that crowd and enjoy वो dance. I'll tell you one thing. So इसमें इतनी सारी भीड़ बताइए ना. यूजुअली ये भीड़ है ना मंदिर में जाने के लिए होती है, बट ये भीड़ थी एक गॉड से मिलने की, जो है आपने लाइक और वो आई गेस केरला का बताया हुआ है, केरला लिखा था, आई एम नॉट श्योर. बहुत सारी जगह का भी था क्योंकि बीच में ऐसे यहाँ पे कुछ और था, यहाँ पे किधर और का था, इधर किधर. बट ये जो थी ना भीड़, वो बोलते ना लाइक वो गॉड से मिलने की भीड़ थी. No, and he's also so humble. If you see the way he even talks and everything is so good. And if you notice, 2-3 movies में issues भी हुए थे, कुछ issues हुए थे, due to which there is a delay. You know, people are crying. There is a delay यार, चिल्ला रहे थे, मतलब पूरे सब जगह रिलीज हुआ मूवी, वहाँ पे रिलीज नहीं हुआ, ऐसा कुछ भी मतलब था. बोलते ना. and if you see रजनीकांत जी और उनका बहुत सारा पिक्स के साथ में let us know if these guys have done any movie together. We would like to react on it. Yeah. क्योंकि इसमें ना ओके वी विल डू दैट, बट यहाँ पे ना एक और एक चीज दिखाई भी देती है, जैसे रजनीकांत सर जी वो हार पहन के चल रहे, सेम सीन ही इज डूइंग, एंड पीपल आर लाइक रजनीकांत सर जी और विजय सर जी. विजय सर इज लाइक आई थिंक लाइक पूरी जोड़ी बन गई है. Yes, and वो प्रकाश राज बोलते हैं he's going to be the next superstar. He is already a superstar. इनफैक्ट रजनीकांत सर जी भी उनको अवार्ड दे रहे हैं. नहीं, उन्होंने रजनी सर को अवार्ड दिया. नहीं इन्होंने भी दिया था एक बार. हाँ मतलब ऐसा था, जोड़ी अच्छी है, जोड़ी अच्छी है, तो they have that understanding between them and they respect each other a lot, and we can see that through this. बस एक बार बुला लो यार. वो भीड़ में ऐसा ना वैसे नाचना है. तो द थिंग इज तुम्हें भीड़ में नाचना, मेरे को थिएटर में नाचना है जब मास्टर मूवी रिलीज होगी. गोरी केक लेके घुमा रही है वहाँ पे, गोरी केक लेके ऐसा तो घुमा रही थी ना. हाँ तो गोरी थी ना, फिरंगी वो लोग गोरी. अरे यार फाइन समझ गए लोग, फिरंगी गोरी एक ही बात है. मतलब यस ही मेरे को है ना एक्चुअली यार प्लीज कुछ करो हमारे ब्लैक लिए. गाय जो बैट लेके खड़े थे वो कि कार पे विजय ने का पूरा पिक बनाया था उन्होंने. पिक बनाया था और बहुत सारे बंदे लोग थे जो वो धोती और फिर वो रेड शर्ट पहन के आ रहे थे, एंड लिटरली वो अपने को और बीच में टी शर्ट थी, वो कत्थी की टी शर्ट थी, फिर एक बिगल की टी शर्ट, एक साथ 2-3 टी शर्ट को गिफ्ट कर सकते हो तुम लोग, ऐसा प्रॉब्लम नहीं है. मास्टर मूवी आ रहा है, यू नो गाइस, हमें गिफ्ट नहीं चाहिए, हमें बस बुला लो मास्टर मूवी देखने के लिए. अभी डाउट है तो सोशल डिस्टेंसिंग रहेगा तो आई डाउट जाने मिलेगा कि नहीं यार. मेरे को है ना वो भीड़ में वो ऐसा ना नाचना है. यहाँ पे पीछे वो नाच रहे लाइक मास्टर मूवी में ऑब्वियसली इतने बड़े पोस्टर्स
विजन ना के वाओ दैट्स वो सब देखना है Yeah, ऐसे लाइव देखने में जो मजा ऐसे लाइव देख लाइव रिएक्शन करेंगे अपन लाइव रिएक्शन करेंगे देख के जाएंगे हर जगह लोगों से भी मिलेंगे लोगों से भी बात होगी बट मैंने तो प्लान की थी जब मास्टर मूवी रिलीज हो रही है ना मैं जाऊंगी और देखूंगी और उधर है ना मैं लोगों को पूछूंगी दीदी लाइक विजय सर दीदी लाइक विजय सर मतलब कैसी लगी मूवी टेल मी समथिंग अबाउट विजय सर एंड ऑल क्या है सही सवाल पूछने का हाँ तो एवरीवन लव्स विजय सही सवाल तो सही पूछूंगी बट यहाँ पे ना बहुत सारी चीजें थी और हमें एक क्वेश्चन की लिस्ट बनाएंगे अपन पूछेंगे राइट पहले जाने तो दो लेट्स सी हाँ ना यार So guys, just it was very fun to watch this and just keep on suggesting us more videos. Do like, subscribe, share, comment and click on the bell icon. Bye. Tell me pretty lies, look me in the face. Tell me that you love me.